வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் சரசா சூரி அவர்கள் எழுதிய யாதுமாகி நின்றான் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அம்மா, நாளைக்கு அனுஷாவோட பிறந்த நாள் விழாவுக்கு அனிலும் அமலாவும் போகும்போது நீயும் கூட போற. சரியா 3 மணிக்கு ரெடியா இருக்கணும். பார்ட்டி 4 மணிக்கு ஆரம்பிக்குது. 7 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். என்ன சொன்னது காதுல விழுந்ததா? என்னவோ யோசனையிலேயே இருக்கையே. அம்மா, உன்னதான். என்ன என்ன சொன்ன? அம்மா, நீ காலம் முழுக்க இப்படியே தான் இருக்க போறியா? என்னால முடியலம்மா. சுஜாதா அம்மாவின் தோளை தொட்டு உலுக்கினாள். நான் போக முடியாது. என்ன தொந்தரவு பண்ணாதடா ப்ளீஸ். கோகிலா அழாத குறையாய் கெஞ்சினாள். தேவனோடு அவள் மகிழ்ச்சி, ஆனந்தம், சிரிப்பு, ஏன் உயிரே அவளை விட்டு போனது போல், பித்து பிடித்தது போல்தான் இருக்கிறாள். அம்மா, தம்பி போன வருத்தம் எனக்கு மட்டும் இல்லையா? 6 வருஷமாச்சு. நீயும் மனசு வச்சா மட்டுமே இந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வர முடியும். எத்தனை கவுன்சிலிங், மருந்து, மாத்திரை. ப்ளீஸ்மா, நான் சொன்ன கேப்பியா மாட்டியா? நோ, இன்னைக்கு நீ போய் தான் ஆகணும். மற்ற குழந்தைகளை பார்த்தா மனசுல ஒரு உற்சாகம் பிறக்கும். உனக்கு வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் தயாரா எடுத்து வச்சுட்ட. அனிலும் அமலாவும் உன்னை நல்லா பார்த்துப்பாங்க. யூ ஆர் கோயிங். பாட்டி, நேரமாகுது, எல்லாரும் வந்திருப்பாங்க. அம்மா, நாங்க 2 பேரும் தனியா போயிட்டு வந்துடுறோம். பாட்டிக்கு வர பிடிக்கலன்னா ஏமா கட்டாயப்படுத்துறீங்க? அமலாவுக்கு பொறுமை இல்லை. அனுஷா அவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாச்சே. நத்திங் டூயிங். பாட்டி கண்டிப்பா வராங்க. மணிமேகலையோட பாட்டி தாத்தா கூட வராங்களாம். அவங்க கிட்ட உட்காரவை. லெட் ஹர் ஹாவ் அ குட் டைம் டுடே. காரில் உட்கார்ந்ததுமே வியர்த்து கொட்டியது கோகிலாவுக்கு. வெளியே வந்து 4 வருஷமாக இருக்குமா? பாட்டி, பார்ட்டிக்கு தானே போறோம். பி சியர்ஃபுல். அனில் பாட்டியை இறுக்கி கட்டி கொண்டான். அப்பா மாதிரியே முரடு. டேய் விடுடா, பாட்டிக்கு வலிக்கும். பரவாயில்ல அமலா. பாட்டிக்கு மனசுதான் வலித்தது. அனுஷா வீடு நெருங்க நெருங்க கோகிலாவுக்கு உடம்பெல்லாம் நடுங்கியது. வாங்க கோகிலா ஆண்டி, உங்களை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. வாங்க, மணிமேகலையோட தாத்தா பாட்டிய அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அனுஷாவின் அம்மா அவள் கைகளை பற்றி கொண்டாள். அனிலும் அமலாவும் மாயமானார்கள். அனுஷாவின் அம்மா பாவனா கோகிலாவின் கையை பிடித்து கொண்டு நடந்தவள். ஹாய் பாவனா என்ற குரல் கேட்டு திரும்பினாள். ஸ்னேகாவின் அம்மா பவித்ரா. ஹாய் பவி, எப்ப டெக்சாஸ்ல இருந்து வந்த? கோகிலாவை அப்படியே அந்தரத்தில் விட்டுவிட்டு பவியுடன் உள்ளே மறைந்தாள் அனுஷாவின் அம்மா. கோகிலாவுக்கு கண்களை இருட்டி கொண்டு வந்தது. மயக்கம் வரும் போல இருந்தது. இந்த அனிலும் அகிலாவும் எங்க போய் தொலைஞ்சாங்க? சுஜாவுக்கு எத்தனை சொன்னாலும் புரியாது. எனக்கு எதுக்கு இந்த தண்டனை? கோகிலாவுக்கு தலை சுற்றுவது மாதிரி இருந்தது. சட்டென்று அங்கே போடப்பட்டிருந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டாள். கை குட்டையை எடுத்து கண்ணில் வழிந்த நீரை துடைத்து கொண்டாள். பாட்டி, ஆர் யூ ஓகே? கனிவான ஒரு குரல், மென்மையான பூங்கரம் அவளது கைகளை பற்றி கொண்டது. அழறீங்களா பாட்டி? கண்ணை துடைத்தபடி நிமிர்ந்து பார்த்தாள். ஒரு 9 அல்லது 10 வயதில் ஒரு சிறுவன். சுருண்ட முடி, வண்டு கண்கள், மாநிறம். தேவனா? தேவன் போன பின் பார்க்கும் சிறுவர்கள் எல்லாம் தேவனாகவே அவள் கண்ணுக்கு தெரிவார்கள். பாட்டி, என் பேர் அகிலன். நானும் அனுஷாக்கா படிக்கிற ஸ்கூல்ல தான் படிக்கிறேன். எங்க அக்கா யாமினி அவளோட கிளாஸ் தான். பாட்டி, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? ஏன் கையெல்லாம் நடுங்குது? பயப்படாதீங்க. தோ பாருங்க, அனிலும் அமலாவும் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. அவங்களையும் எனக்கு தெரியும். குடிக்க தண்ணி கொண்டு வர இருங்க. யார் இவன்? எங்கிருந்து வந்தான்? சொன்னபடியே 5 நிமிடத்தில் திரும்பி வந்தான். தண்ணீருடன் அல்ல, ஒரு கிளாஸில் ஜூஸ், கையில் ஒரு காகித தட்டில் 2 பிஸ்கட்டுகள். பாட்டி, இது ஆப்பிள் ஜூஸ், உடம்புக்கு நல்லது. இதை சாப்பிடுங்க. கேக் வெட்டி சாப்பிட 1 மணி நேரம் ஆகும். இப்போ ஒரு மேஜிக் ஷோ இருக்கு. வாங்க, சீக்கிரம் போய் முன் வரிசையில உட்காரலாம். மேஜிக் ஷோவா?
வேண்டாம், நீ போய் பாரு, நான் இங்கேயே உட்கார்ந்திருக்கேன். பாட்டி, நான் உங்களை இங்க தனியா விட்டுட்டு போகவே மாட்டேன். வாங்க பாட்டி. இழுத்து கொண்டு போய் முதல் வரிசையில் உட்கார வைத்துவிட்டு பக்கத்தில் அமர்ந்து கொண்டான். கோகிலாவுக்கு சீக்கிரம் அந்த இடத்தை விட்டு கிளம்ப வேண்டும் போல இருந்தது. பாருங்க, அந்த தொப்பியிலிருந்து வரிசையா ரிப்பன். தோ பாக்கெட்ல இருந்து 6 முயல் குட்டிங்க. அகிலன் சொல்வது ஒன்றுமே கோகிலா காதில் விழவில்லை. கூட்டத்திலிருந்து யாராவது வாங்க. நீல சாரி, அம்மா மேல வரீங்களா? பாட்டி, உங்களைத்தான் வர சொல்றாரு. கமான் வாங்க, நானும் கூட வரேன். நோ அகிலன், லீவ் மீ அலோன். வாங்கம்மா, பயப்பட ஒண்ணுமே இல்ல. மெஜிஷியன் மேடையிலிருந்து கீழே இறங்கி வந்து அவள் கையை பற்றி அழைத்து போனான். இந்த ஸ்லேட்ல உங்களுக்கு பிடிச்சவங்க பேரை எழுதுங்க, யாருக்கும் காட்டாதீங்க. தேவன் என்று எழுத போனாள். சரி குழந்தைகளா, நான் அந்த ஸ்லேட்டை பார்த்தனா? நோ நோ, எல்லா குழந்தைகளும் ஒன்றாக கத்தினார்கள். இப்ப நான் சொல்றேன், நீங்க எழுதின பேர் அகிலன், சரியா? இல்லை என்று தலையாட்ட போனவள் ஸ்லேட்டை திருப்பி காண்பித்தாள். அவள் கண்களை அவளே நம்ப முடியவில்லை. அவளை அறியாமல் அகிலன் என்று எழுதிவிட்டாளா? இது மாயமா? இல்லை, தேவன் இடத்தை அகிலன் பிடித்து கொண்டானா? கூட்டத்துல அகிலன் யாராவது இருக்காங்களா? அகிலன் எழுந்து நின்றான். எல்லோரும் பலமாக கை தட்டினார்கள். கோகிலாவுக்கு உற்சாகம் பிறந்து விட்டது. மேஜிக் ஷோவில் வைத்த கண்ணை எடுக்கவில்லை. அவளா கை தட்டுகிறாள், சிரிக்கிறாள். தன்னையே கிள்ளி பார்த்து கொண்டாள் கோகிலா. அகிலன், தேங்க்யூ டியர். இது மாதிரி சிரிச்சு எத்தனை வருஷமாச்சு. பாட்டி, உங்க பேர் என்ன? கோகிலா. நான் கோகிலா பாட்டின்னு கூப்பிடலாமா? ஏன்னா வீட்ல எனக்கு இன்னொரு பாட்டி இருக்காங்க, ஜெயா பாட்டி. ஷியோர். தோ எங்க அம்மா வந்துட்டாங்க. அகிலன், போலாமா? யாமினி எங்க? அம்மா, இவங்க என்னோட புது ஃப்ரெண்ட் கோகிலா பாட்டி, அமலாவோட பாட்டி. நீ தவமாய் தவம் இருந்து இப்படிப்பட்ட பிள்ளையை பெற்றிருக்க வேண்டும், கோகிலா மனதுக்குள் நினைத்து கொண்டாள். பாட்டி, நீங்க கட்டாயம் வீட்டுக்கு வரணும், அம்மா உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஆமாம்மா, அகிலனுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தோணுது. அமலா வீட்டுக்கு வரும்போது நீங்களும் அவசியம் வாங்க. அகிலனை மனதில் சுமந்து கொண்டு கிளம்பினாள் கோகிலா. அகிலன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா பாட்டி? ஸ்கூல்லையும் அவனை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், இல்லையா அனில்? அமலா, யாமினி வீட்டுக்கு அடிக்கடி போவியே, 1 வாரத்துக்கு மேலாச்சே. ஏன் பாட்டி, அகிலனை பார்க்கணுமா? அதுக்கு இல்ல, சும்மாதான். அம்மாவே ஆசைப்பட்டு வெளியே போக ரெடியா இருக்காங்க, கூட்டிட்டு போ அமலா. சரிம்மா, நாளைக்கு அவளோட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். அனுஷாவும் வருவா. காலையில போயிட்டு சாயங்காலம் தான் வருவேன், பரவாயில்லையா பாட்டி? எனக்கு ஓகே. கோகிலா முதல் முறையாக தனக்கு பிடித்த ஒரு புடவையை எடுத்து கட்டி கொண்டாள். அகிலனுக்காக எதையோ பேக் பண்ணி கொண்டிருந்தாள். நடுவே ஒரு பாட்டை வேறு முணுமுணுத்து கொண்டு, ஹாய் கோகிலா பாட்டி. அகிலனின் வீடு கோகிலா எதிர்பார்த்ததை விட பிரம்மாண்டமாய் இருந்தது. அகிலனுடன் கூடவே ஓடி வந்தது ஒரு நாய்க்குட்டி. அப்போ கீப் குவைட், உட்காரு. மந்திரத்தால் கட்டுப்பட்டது போல் உட்கார்ந்தது அப்போ. இவங்க என்னோட ஃப்ரெண்ட், பேசாம இருக்கணும், சரியா? வாங்க, ஒன்னும் பண்ணாது. அம்மாவும் அப்பாவும் மீட்டிங் போயிருக்காங்க. வாங்க, ஜெயா பாட்டியை பார்க்கலாம். ஜெயா பாட்டி ஒரு வீல் சேரில் உட்கார்ந்திருந்தாள். வாங்க, உங்களை பத்தி அகில நிறையவே சொல்லியிருக்கான். சொல்வதற்கு என்ன இருந்திருக்கும்? இன்னைக்கு 1 மணி நேரம் நான் தான் பாட்டியோட பேபி சிட்டர். சுகுணாக்கா வர வரைக்கும் நானும் பாட்டியும் ஒரு கார்ட்டூன் பார்ப்போம், அப்புறம் போர்டு கேம் விளையாடுவோம். இன்னைக்கு நீங்களும் ஜாயின் பண்ண போறீங்க, சரியா? 1 மணி நேரம் இமை பொழுதில் பறந்து போனது. வாங்க, சுகுணாக்கா வந்தாச்சு, நாம தோட்டத்தை சுத்தி பார்ப்போம். பாட்டி, நீங்க ஏன் பார்ட்டியில வருத்தமா இருந்தீங்க? நீங்க அழுததை நான் பார்த்தேன். இந்த சின்னஞ்சிறு பாலகனிடம் தன் துக்கத்தை பகிர்ந்து கொண்டால் சரியாகுமா? அவனுக்கு எவ்வளவு தூரம் புரியும்? கோகிலாவின் மௌனம் அகிலனை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை. அதுவே அவளை அவனிடம் பேச தூண்டியது. ஆமா அகிலன், நான் வெளியே வர்றதே இல்லை. 6 வருஷமாச்சு. எனக்கு தேவன்னு ஒரு பையன் இருந்தான். அவன் இப்ப இல்ல. எனக்கு அவன் போனப்புறம் எதுவுமே பிடிக்கல. அன்னைக்குதான் முதல்ல வெளியில வந்தனா,
அதான். பாட்டி, தேவன் அண்ணாவுக்கு என்னவெல்லாம் பிடிக்கும்? உங்களுக்கு அவங்க கிட்ட ரொம்ப பிடிச்சது என்ன? கொஞ்சமும் தயக்கம் இல்லாமல் உண்மையான அக்கறையுடன் ஆர்வத்துடன் அப்பாவித்தனத்துடன் அந்த 10 வயது சிறுவன் கேட்ட கேள்விகள் அவளது மனதில் இதுவரை புதைந்து கிடந்த எண்ணங்களை தோண்டி எடுத்தது. ஒரு பாண்டோரா பாக்ஸை திறந்து விட்டது போல மளமளவென்று வந்து கொட்டின வார்த்தைகள். கோகிலா நிறுத்தாமல் பேசிக்கொண்டே போனாள். அகிலன் அவளது கரங்களை கெட்டியாக பிடித்து கொண்டு கேட்டுக்கொண்டே நடந்தான். ஒரு வார்த்தை கூட குறுக்கிடாமல். என்ன, பாட்டியும் பேரனும் சாப்பிட வராம தோட்டத்திலேயே ஐக்கியமாயிட்டீங்க? கமான், எவ்ரி ஒன் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. இப்பொழுதெல்லாம் அடிக்கடி அகிலனை பார்க்க கிளம்பி விடுகிறாள் கோகிலா. சுஜாவுக்கு அம்மாவின் இந்த மாற்றம் இன்ப அதிர்ச்சியை தந்தது. ஏமா, அகிலன் உனக்கு என்ன சொக்குப்படி போட்டா? அவனை பார்க்காட்டா உனக்கு தூக்கம் வராது போல இருக்கே. சுஜா, அகிலனோட அம்மாவும் அப்பாவும் எவ்வளவு பெரிய வேலையில் இருக்காங்க தெரியுமா? ஆனாலும் அவனை எப்படி வளர்த்திருக்காங்க தெரியுமா? அவங்க வீட்டு வாட்ச்மேன் கிட்ட, தோட்டக்காரங்கிட்ட எத்தனை மரியாதை. இவர் தான் எங்க வீட்டை பத்திரமா பாத்துக்கிற சிங்காரம் மாமா. இவர் தோட்டக்கார தாத்தா கிட்டுசாமி. பாருங்க, இவர் மட்டும் இல்லைன்னா இந்த பூவெல்லாம் இப்படி பூத்து குலுங்குமா? ஒவ்வொருத்தரையும் அவன் எவ்வளவு ஒசரத்துல வச்சிருக்கான்னு நீ பார்த்தா தான் நம்புவ. நம்ம அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க வாட்ச்மேன் வாட்ச்மேன்னு கத்தினா குழந்தைகளும் அப்படித்தானே வளரும். அவனுக்கும் ஒரு பேர் இருக்கும்னு நாம தானே சொல்லி தரணும். அம்மா, அகிலாவும் அனிலும் கூட சொல்வாங்க அவனை பிடிக்காதவங்களே பள்ளிக்கூடத்துல கிடையாதுன்னு. சுஜா, நான் மனசுல ஒண்ணு நினைச்சிருக்கேன், சொல்லலாமா? அம்மா, மனசுக்குள்ள எதையும் பூட்டி வைக்காம நீ இப்படி கேட்க மாட்டியான்னு தான் நான் இத்தனை நாளா ஏங்கி இருக்க. சொல்லுமா. வர சனிக்கிழமை தேவனோட பிறந்த நாள். அகிலனையும் அவங்க அப்பா அம்மா அக்கா எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டா என்ன? அம்மா வாயிலிருந்து இப்படி ஒரு வேண்டுகோளை கனவிலும் எதிர்பார்க்கவில்லை சுஜாதா. தேவனுடைய பிறந்த நாளுக்கு ஒரு வாரம் முன்பிருந்தே அறையில் போய் கதவை சாத்தி கொண்டாள் என்றால் சுலபத்தில் வெளியே வரமாட்டாள். அழுதழுது கண்ணும் முகமும் வீங்கி இருக்கும். ஒரு வாய் கஞ்சிக்கு கெஞ்ச வேண்டும். இன்றைக்கோ விருந்து கொடுக்க தயாராயிருக்கிறாள். எப்படி இந்த மாயம் நிகழ்ந்தது? அம்மா, நானே அகிலனோட அம்மா அப்பாவை பார்க்கணும்னு எவ்வளவு ஆசையா இருக்கும் தெரியுமா? டன். அம்மாவை இறுக சேர்த்து அணைத்து கொண்டாள். சுஜா, இன்னைக்கு நான் தான் சமைக்க போறேன். நீ காய்கறி மட்டும் வெட்டி கொடு போதும். அம்மா, நீ சமையல் அறைக்குள்ள நுழைஞ்சே வருஷ கணக்காச்சு, முடியுமா? கவலையே வேண்டாம், ஐ ஆம் இன் ஃபுல் ஃபார்ம். 12 மணிக்குள் எல்லாமே ரெடி. இத்தனையும் அம்மாவால் தனியாக எப்படி செய்ய முடிந்தது? அம்மா, வாசல்ல கார் சத்தம் கேக்குது, அவங்க தான்னு நினைக்கிறேன். வீல் சேரில் ஜெயாவை தள்ளி கொண்டு வந்த அகிலனை பார்த்து அப்படியே மெய் மறந்து நின்றாள் கோகிலா. ஜெயா, நீங்க வருவீங்கன்னு கற்பனையில கூட நினைக்கல. உங்களை கூப்பிட கூட தோணல. ஐ எம் வெரி சாரி. உங்க வீட்டுக்கு வர எதுக்கு அழைப்பு வேணும்? என்ன மாசத்துக்கு ஒரு தடவையாவது வெளியே கூட்டிட்டு போகாம இருக்க மாட்டா அகில. வாங்க, நாம எல்லாரும் மேசையில தட்டெடுத்து வைக்கலாம். அகிலனின் அன்பு கட்டளைக்கு அமலாவும் அனிலும் யாமினியும் உடனே அடிபணிந்தார்கள். அனிலோட அப்பாவுக்கு கனடால 1 வருட ப்ராஜெக்ட். ஆனா அகிலனை பத்தி அம்மா அவர்கிட்ட நிறையவே சொல்லியிருக்காங்க. பாட்டி, சூப்பர். இதெல்லாம் தேவன் அண்ணாவுக்கு பிடிச்ச ஐட்டம் இல்லையா? சுஜாவுக்கு மனசில் ஒரு குறுகுறுப்பு. தனக்கு எப்படி மறந்து போனது? அகிலன், உனக்கு தேவனை பத்தி இவ்வளவு தெரிஞ்சிருக்கே. கோகிலா பாட்டி, நான் டெசர்ட் என்னன்னு கரெக்டா சொல்லவா? கேரட் அல்வா, சரிதானே? கோகிலா அவனை அப்படியே ஓடி வந்து கட்டி கொண்டாள். இத்தனை நாள் எனக்கு ஏன் தோணாமல் போனது? தேவனை நினைத்து கொண்டாட இத்தனை விஷயங்கள் இருக்கும்போது சதா அழுது கொண்டு இருப்பவர்களின் நிம்மதியையும் குலைத்து தேவனை பற்றிய 1000 கேள்விகள் அம்புகளாய் அவள் மார்பை இத்தனை நாள் துளைத்து கொண்டிருந்தது. இப்போது அவை பூ மாலைகளாய் மாறியது. யார் செய்த மேஜிக்? எத்தனையோ ஆலோசனைகள், மருந்து மாத்திரைகள், சாதிக்க முடியாததை இந்த கள்ளம் கபடமற்ற சிறுவன் சாதித்து விட்டானே. இழப்பையும் கொண்டாட கற்றுக் கொடுக்க
ஒரு 10 வயது சிறுவனால் எப்படி சாத்தியமானது? இவன் தேவதூதனா? இல்லை இல்லை, இவன் தேவனேதான். இதோட இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க் யூ.